சுந்தர். ஓ என்னம்மா? சாயந்தரம் காலேஜ்ல இருந்து சீக்கிரம் வந்துடுப்பா. ஏ? அந்த தஞ்சாவூர் பொண்ணை பார்க்க போறோம். தஞ்சாவூர் பொண்ணா? எதுக்குமா? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுறான் பாரு. பொண்ணை எதுக்குடா பார்க்க போவாங்க? எல்லாம் உன் கல்யாணத்துக்கு தான். அட கல்யாணத்துக்கு என்னமா அவசரம்? எல்லாம் பரிசு முடிஞ்சு பாத்துக்கலாம் போங்க. எப்ப கேட்டாலும் இதே பதில் தானா? வீட்டுக்கு ஒரு மருமக வந்து என் கண் குளிர பார்க்க வேண்டாமா? கவலைப்படாதீங்கம்மா, வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், அவ்வளவுதானே. கூடிய சீக்கிரம் வந்துருவான். அண்ணா என்ன 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 என்ன? அண்ணா சாயந்தரம் சீக்கிரமா வந்துருங்க அண்ணா, ஏதாவது பிக்சருக்கு போலாம். வெரி சாரி, இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு வேற என்கேஜ்மெண்ட் இருக்கு. ஆமா, புருஷனை கூட்டிட்டு போனா என்ன? போங்க அண்ணா, அவரோட எனக்கு வெளியில போகவே அவமானமா இருக்கு. எனக்கும் தான் நாக்க புடுங்கிட்டு சாகலாம்னு தோணுது. சாவரத்துக்கு துணிச்சலும் இல்ல, கட்டின பொஞ்சாதியா பட்டுன்னு எழுத்து கேட்கவும் பயமா இருக்குது. கட்டவுமா, நான் வருகிறேன், வணக்கம். இது பாருமா, எல்லாம் உன் நன்மைக்கு தான் சொல்றேன். என்ன இருந்தாலும் புருஷனை அலட்சியப்படுத்த கூடாது. எனக்கு ஒண்ணு உங்க அட்வைஸ் தேவையில்லை, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். கேட்டா கேளு, கேட்காத போனா போ. சுந்தர், என்ன பாது? உனக்கல்ல, உன் தங்கச்சி பியானா வாசி வாசி கையெல்லாம் அசந்து போயிருக்கு. இதுல 2 மணி நேரம் குடிச்சா இன்னும் கொஞ்சம் வேகமா தட்டுவா. இதெல்லாம் ஏப்பா நீ செய்யணும்? கட்ட பொம்மனுக்கு தான் வெளிச்சம். ஆமா, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்ல? ஆமா, யாரோ பேசிக்கிட்டாங்க. இந்த போடா விடிச்சன்னா தெரியுமா? போகுதப்பா, நீயாவது ஞாபகம் வச்சு மாப்பிள்ளை இல்லைன்னு சொன்ன பாரு. உனக்கு நன்றி சொல்லணும், ஆனா கையெடுத்தா ஜூஸ்குள்ள விழுந்துரும். எங்க காலேஜ் போறப்பியா? பார்த்தா தெரியல. சரி சரி, போய் நல்லபடியா படிச்சு பட்டம் வாங்கி டாக்டர் சுந்தர்னு ஒரு போர்டு போட்டுட்டு உள்ள உட்காந்துக்க. நோயாளி எல்லாம் நான் அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். அது என்னாச்சு? அதான் எது? சத்தம் போடாதப்பா, அம்மா கல்ல விழுந்து போச்சு. அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? நான் இந்த பக்கமா போனா அந்த பொண்ணு அந்த பக்கமா திரும்பிக்குது. நீ அந்த பக்கம் போய் நின்னுக்கிறது. இந்த பாரு, நீ அவளையே நினைச்சுக்கிட்டு படிப்புல கோட்டை விட்ட, அப்புறம் இத மாதிரி தட்டு ஒண்ணு எதுக்கு வந்து நிக்க. போ போ. ஜூஸ், சூடான ஜூஸ் வச்சுட்டு போங்க. நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இங்கதான் இருக்கிறேன். நான் அதை கேட்கல, இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்டேன். நிக்க வச்சுட்டேன், நானா நிக்கிறேன்? சரி சரி, இடத்த காலி பண்ணுங்க. ஏது ஏது இந்த வீட்டுல மாப்பிள்ளைன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல போல இருக்குதே. எப்படி இருக்கும்? என்னாட்ட படிச்சு பட்டம் வாங்கிருக்கீங்களா? இல்லை. இல்ல ஆபீஸுக்கு போய் 1000 2000 சம்பளம் வாங்கிட்டு வரீங்களா? இல்லை. அழகா 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? இல்லை இல்லை. இல்ல என்னாட்டம் சொசைட்டில பழகதான் தெரியுமா? இல்லை இல்லை. ஆமா, இதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சுதானே என் கழுத்துல நீ தாலியை கட்டின. உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். சரி, 5 நிமிஷம் தனியா இருக்க விட மாட்டேன்றீங்களா? அப்பா அன்னைக்கே சுக்கராச்சாரி சொன்னான், அடே அப்பா நீ பிரம்மச்சாரியா இருந்தா இரு, இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா ஒரு படிக்காத பொண்ணு அது வாய் ஊமையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா தொல்லை இருக்காதுன்னு சொன்னான். இப்போ நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்லையா? போறேன், ஆனா போகும்போது ஒண்ணு சொல்றேன், சும்மா விடப்படாது. காலில் கிடக்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கணும். என்னது? என் தலையில இருக்கணும்னு சொன்னேன். ஏதோ என்னை விட 4 வார்த்தை படிச்சிருக்கிறியே, முறை பொண்ணு ஆச்சுதே. அதையும் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சுன்னா தார் ரோட்ல லாரியை பிரேக் போடுற மாதிரி ஃபைன்னு ஒரே சத்தமா இருக்குமே நினைச்சு உன் கழுத்துல நான் தாலியை கட்டினேன். அன்னைக்கு ஜட்ஜி சட்டநாதன் என்ன சொன்னா, தங்க கிளி மாதிரி ஒரு பொண்ணை வச்சிருக்கிறா, அந்த பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டு கட்டு கட்டுன்னு ஒத்த கால்ல நின்னா. கால் என்னாச்சு? வீங்கி போச்சு. ஆபரேஷன் பண்ணிட்டு ஆஸ்பத்திரியில கிடக்குறான். பரங்கிப்பூர் திவான் திவான் என்ன சொன்னார், உனக்கு கொடுக்கறதுக்கு அரப்பா வேணும், உனக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு இல்லாம நான் தவிக்கிறேன்டா. அட என் கண்ணு ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி 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 கேக்கி செத்தா. என்ன நீ சாதாரணமா நினைக்காத, அவ்வளவு மட்டமா நினைக்காத. அடுத்தபடியா ஜூஸா காப்பியா? ஜூஸா காப்பி? ஜூஸ் அங்கதான்ப்பா. ஏது ஏது உனக்கு நான் காலு பிடிச்சி சமாதானப்படுத்துறதுன்னா எனக்கு முன்னாலேயே ஹார்மோனியம் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். சகல ஸ்வரமும் பேசுது. இப்படி அமைக்கிறாங்க. எங்க? இங்கயா? சொல்லு. அப்படி இந்த இடம் தானே? அந்த காப்பி எடு. ஓஹோ, எத்தனை வேணப்பா நான் செய்யறது. அப்புறம் என்னாச்சு? என்னப்பா, ஒரு பொண்ணு, ஐயோ அது நீங்க ராதா, ஐயோ தனியா நடந்து போறத பார்க்க என் மனசு சகிக்குமா? என்னாலேயே சகிக்க முடியாதுன்னா அதே வேலையா இருக்கிறிய உன்னால எப்படி சகிக்கும்? அதனால என்ன பண்ண, சைக்கிள் எடுத்துட்டு நீ போ, நான் நடந்து வரேன்னு சொல்லிட்டியா? கரெக்ட். என்னமோ நடந்து போச்சு. நீ ஏன்பா என் காலை பிடிக்கிற? உன் பொஞ்சாதி பார்த்தா என்ன அப்புறம் திட்ட போறா? சும்மா பைத்தியக்காரனா இருக்கிற. இதை பார்த்துட்டு என் காலை கொஞ்சம் பிடிக்கான்னுட்டு அவ சொல்லாம இருந்தா போறாதா?
மச்சான் நான் சொல்றேன் கேளு. எப்போ பொண்டாட்டி வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு செமத்தியா திங்கிறானோ அவன் சூடு சொரணை இல்லாத ஹை கிளாஸ் வேலைக்காரன் மாப்பிள்ளை. நீ சொல்லக்கூடாது. பாரு சொரணை எல்லாம் போயிடுச்சப்பா. அணுகுண்டே மேல விழுந்தாலும் சரி அதுதான் தெரிச்சு ஒண்ணுமே தவிர இங்க ஒண்ணும் கிடையாது. நீ ரொம்ப மட்டமான ஆளாப்பா. பொஞ்சாதி கிட்ட இப்படி பயந்துகிட்டே இருந்தியா உன்னை யாராவது ஒரு நயா பைசாக்கு மதிப்பானா? வெளியே போனா தானே. நீ அவளை அடக்கி ஆளனப்பா. யார? ஆமா உன் தங்கச்சியவா நளினியவா? அடக்கியா ஆள்றதா? இந்த ஜென்மத்தெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன உடம்பு? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. உங்க அண்ணனுக்கு தான் வாக்கு வீக்கம். வாத்து வீக்கமா? வாத்தும் இல்ல கோழியும் இல்ல வாக்கிங்கு வீக்கம். ஆனா ஒண்ணு இல்லம்மா, ரொம்ப தூரம் நடந்து போயிட்டேன் வாக்கிங்க, அதுல கொஞ்சம் வலி. எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாதானே. சரி சரி டைம் ஆச்சு. பூ கட்ட சொன்னேன் ரெடியா? கொண்டாங்க. நீ கொஞ்சம் கண்ணையும் காதையும் சேர்த்து முடிக்க. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நீ ஏன் கேட்டுக்கணும்? நான் ஏந்து போட்டுமா? வேண்டாம், சமாதானத்துக்கு தேவைப்பட்டாலும் படும். இங்க இருக்க வர்றேன் கொஞ்சம். நளினி பூ கட்டி இருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சீக்கிரம் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, உன் தலையில நானே வச்சுட்டுமா? இந்த ஜடையை கொஞ்சம் தூக்கி பிடிங்க. மச்சான் முடிஞ்சுதா? ஒண்ணு நடக்கல. உட்காரு உட்காரு. அண்ணா டைம் ஆச்சு, நான் வரேன். சரி. என்னங்க செலவு துணி வரும், எண்ணி வைங்க. நீ ஏப்பா சிரிக்க மாட்ட? சிரிச்சுக்க சிரிச்சுக்க. நாளைக்கு உனக்கும் ஒருத்தி வருவாள்ல, அப்போ உங்க கதை என்னன்னு நானும் பார்த்து பேக் 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 பேக். சரி அதை விடு, உன் கதைக்கு வருவோம். ஆமா, அந்த ராதா பொண்ணு உன வெறுக்கிறாள். சுத்தமா வெறுக்கிறாளா? அப்பட்டமா வெறுக்கிறாளா? ஆமா. அப்ப நான் சொல்றத கேளு. பேசாம விட்டுடு. வேண்டாம் விட்டுதள்ளு. போயும் போய் உங்ககிட்ட யோஜனை கேட்க வந்தானே. எப்படிப்பா அவ்வளவு சுலபத்துல ராதாவை மறந்துட முடியும்? ஓஹோ, இது முத்தி போன கேசு. அப்போ தானா மயங்காதவளை மந்திரத்துலதான் மயங்க வைக்கணும். என்ன மாப்பிள்ள புதிர் போடுற? விளக்கமா தான் சொல்லி தொலை. குழந்தை பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஒரு பொண்ணை உன் வழிக்கு கொண்டு வர தெரியுதா? என்னது? ஒரு பொண்ணை உன் வழிக்கு கொண்டுட்டு வரதுக்கு உனக்கு தெரியுதா? நீ என்ன ஆம்பளை? ஒரு பொண்ணு நீ சொல்ற? அதை விடு, இத கேளு, காதை கொடு. தைரியமா போ. ஓம் தத் சச்சிதானந்தம். ஓம் தத் சச்சிதானந்தம். தத் சச்சிதானந்தம். சார், ஜோசியம் பாக்குறீங்களா சார்? நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையும் கச்சிதமா சொல்லுவேன் சார். போய் வேற வேலையை பார்த்து. இந்த கட்டை இன்னைக்கு ராத்திரி காசிக்கு போக போகுது, மறுபடியும் வாழ்நாளும் வராது. அதுக்கு முந்தி உங்க கைகளை பார்த்து 2 வார்த்தைகளை சொல்லணும்னு என்னுடைய அந்தராத்மா துடிக்குது. போயா மனுஷன் கால்நாளோட ஆளா பறந்துட்டு இருக்கேன். ஒரு ஜோசியம் சொல்லணும்னா ஜோசியம் உங்களையே கொண்டாய, நான் சொல்றேன் ஜோசியம். குருநாதா, உங்க வித்தை இப்படியா போகணும்? ஓம் தத் சச்சிதானந்தம். ஐயா பெரியவரே. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, இங்க வாங்கல. இங்க வந்ததே அதுக்குத்தானே. தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஓம் தத் சச்சிதானந்தம். கைய காட்டுறீங்களா?
தனரேகை, தானியரேகை, குணரேகை, கோபரேகை. குழந்தை, தாத்தா, தங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் உண்டுன்னு இந்த ரேகையில துடிக்குது. அதனால நீங்க விரும்புற பொருளெல்லாம் தங்களுக்கு கிட்டாம ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது என்ன, நடக்குமா நடக்காதா? கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். ஆஹா, தாராளமா சொல்றேன். கைய காட்டு. சுதர்சனம், சுகுமாரம், சுப்பிரமணியம், சுக்கராச்சாரி, இப்படி சூனாவிலேயே ஆரம்பமான நபர் ஒருத்தன் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? ஐயோ, சொல்லி கொடுத்ததை விட்டுட்டு என்னென்னமோ உணர்றானே. நம்ம நிக்கலாமா, பிச்சுக்கலாமா? பாத்தீங்களா, ரேகை முறிஞ்சு முறிஞ்சு வெறுக்கிறான் வெறுக்கிறான். ஐயோ, இப்ப என்னையா செய்யறது? உங்க தங்க கைய பிடிக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கு, அந்த வேலைக்கு கொடுத்து வைக்கல. பாத்தீங்களா, ரேகை ஓடுது. ஏன் குழந்தை, அந்த பைய சைக்கிள் எடுத்துட்டு நீங்க ஒரு தடவை ஓடி போயிருக்கணுமே. தாத்தா, ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்களே. நான் சொல்றேன், ரேகை சொல்லுது, ரேகை சொல்லுது. எனக்கு மாந்திரிகம் தெரியும், மேஜிக். அந்த பைய மனசை மாத்தட்டுமா? மாத்தினா கொஞ்சம் தேவை. மாத்தி போடுவோம், மாத்தி போடுவோம். குழந்தை, இன்னைக்கு சாயங்காலம் அந்த பைய கடற்கரைக்கு வருவான். நீங்க அவனை பார்த்து அவன் காலில் விழுந்து நான் செய்ததெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கொடுக்க, நான் என் வீட்டுல இருந்து மந்திரம் போடுறேன், அங்க அவனுக்கு தெரியும். ஆமா. தாத்தா, உங்க தாடி நல்ல உங்க தாடியில ஒரு தேளு. ப்ளீஸ் ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மன்னிச்சிடு. போது ஐயோ, ரொம்ப ஓரா சத்தம் போடாதீங்க, பாக்குறாங்களே. எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க? என்னடா கலாட்டாங்க? ஆமியார் வேஷம் போட்டுட்டு ஊரை இழுக்கவா பாக்குறேன். என்னடா கலாட்டாங்க? ஒண்ணு இல்லைங்க, எங்க 2 பேருக்குள்ள ரொம்ப நாளா பழக்கம். அப்படியா? ஏன் சும்மா இருக்கீங்க? ஒரு ஆளு தனியா போட்டா அப்படி அடிக்கிறது. போலீஸ் இல்ல, போலீஸ்ல ஒப்படைக்கணும். அனாவசியமா நடந்துக்கிட்டு நைட்டு திரும்பி போன் பண்ணி உங்களை என்ன பண்ற பாரு. சும்மா எப்படி அடிக்கலாம் நீ? அண்ணே, நாங்க சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இந்த பொண்ணு தனியா உட்கார்ந்து பார்க்கல படிச்சுட்டு இருந்துச்சு. சரி, இந்த சாமியார் வேதம் போட்டுக்கிட்டு வந்து அதுல வந்து என்னமோ கலட்டா பண்ணிருக்கேன். அது பயந்து போய் குய்யா முறையை சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியுமா? உதைக்க வேணாமாவது, நல்லா உதைக்கணுமே. பப்பளிக்கு பார்க்கல இதெல்லாம் வச்சுக்கிட்டாக்கா நம்மளெல்லாம் பிடிச்சி தடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? அதான் செய்யப்படாது. சும்மா இருங்க, என்கிட்ட ஒப்படைச்சுங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க எல்லாம் நான் அடிச்சேன்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்க கண்ணுல ரத்தம் வந்துடும். அப்படியா? நான் தனியா கவனிச்சுக்கிறேன், நீங்க எல்லாம் போங்க. நான் தனியா கவனிச்சுக்கிறேன். நான் மாப்பிள்ளை இல்ல, அவன் உத வாங்கி மூளை கலங்கி போய் என்ன மாப்பிள்ளைங்க. ஐயோ அடே மச்சான், நீ வாங்க உன்னை கவனிச்சிடலாம் மச்சான். ஏடா பப்ளிக்ல வந்து என்ன மாப்பிள்ளை நான் சொல்றேன். என்ன ஆகும்? சீக்கிரம் சீக்கிரம். நீ சீக்கிரங்கிற, எனக்கு சூடு தாண்டிய. அம்மா அப்பா, அம்மா சுகமா இருக்குதா? அப்பா அப்பா. என்னப்பா நீ அப்பனையே கூப்பிடுற? அவரும் இப்படித்தான் உத வாங்கினாரா? சுகமா இருக்கா? நடுமுதுகுல நீ அடிபட்ட இடத்த சொல்ல. அங்கதான். ஏப்பா என்னப்பா சூடே இல்லையா? சூடு இல்லையா? சூடு ஏறல. நல்லா சூடா இருக்குமே. நல்ல சூடு ஏறலன்னா அவன் என்ன சாதாரண சூடாவா கொடுத்துருக்கான்? அவன் என்ன சூடா வந்தானா அத்தனையும் ஓம்புதுல காட்டி விட்டான். பச்சை தண்ணி போல இருக்கப்பா, சூடா வைக்க. அதுக்கு எதுக்கு மேட்ச் பண்றதுனா கொஞ்சம் கஷ்டம்ப்பா. சூடா வைக்கணுமா? சூடா இருக்கணும்னா என்ன பண்றது? சரி இரு வர்றேன். ஒரு வேலை நினைக்கிறேன். என்னப்பா தண்ணி கொட்டுற? தண்ணியை கொட்டுறேன்னா என்னப்பா, ஒரு வயல்ல நாத்து நடுற வேலை செய்ய வேண்டியது. சீக்கிரம் வாய. கொஞ்சம் இரு வர்றேன்.
அப்பா அப்பா. சீக்கிரம் வாப்பா, சீக்கிரம் வா. என்னப்பா அது சுயங்குது? ஆப்பம் சுடுறேன், இது அப்புறம் தாரேன். என்ன மொடன்னு ஒரு ஃபீலிங். இரப்பா கொஞ்சம் போறேன் வரேன். ஒரே சுடுதுப்பா. அடப்பாவி, என்னப்பா நீ இஸ்திரி பொட்டியை போட்டு ஆளை கொல்ற? கொஞ்சம் அயரம் பண்ணி. என்னண்ணா இதெல்லாம்? இந்த பாருமா, உடம்புக்கு ஒத்தடம் கொடுன்னு சொன்னேன், இஸ்திரி பொட்டி வச்சு உன் புருஷன் ஆளை கொல்றான். என்ன இது? நீ உன் அண்ணனை ஒண்ணு கேட்காத. ஏதாவது மூச்சு பிடிச்சு பேசினா அங்க மூச்சு பிடிச்சுக்கும். ஆமா, ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு நகை எடுத்துட்டு ஒரு திருட்டு பையன் ஓடனா. இவனுக்கு என்ன? அரே என்ன பேசாம இரு, வாயில ஆயிரம் பண்ணி விடு. சும்மா பேசாம வரலாம்ல. இந்த சுத்த வீரன் என்ன பண்ண, அவன்கிட்ட போய் எதிர்த்தான். அவன் என்ன பண்ணா தெரியுமா? பிளாஸ் அனுப்பிச்சு. நீ பேச உடம்புல வச்சு நகை என்னாச்சு? அத கேளு, நகை என்னாச்சுன்னு கேளு. உங்க அண்ணன் அவனுங்க கொடுத்த குடுல சொக்கி போய் கீழே விழுந்துட்டான். அப்படியே பார்த்தேன். எங்க அண்ணன் கீழே விழுறத நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா? பார்த்தேன்னா என்ன, வீராவேசமா பார்த்தேன். எனக்கு வந்துருச்சு கோபம். உங்களுக்கு? ஆமா, கோவமா? ஆமா. ஏன் சந்தேகமா இருக்கா? இந்த பாரு, பார்வைக்கு அப்படி இருப்பேனே தவிர எனக்கு வந்துருச்சுன்னா வெறி நாய்க்கு வர்றது மாதிரி வரும். ஆமா, நான் பிளாசி போடுவேன். அப்புறம் இத நீ கூட தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது யாராவது சின்ன குழந்தைய பார்த்து சொல்லுங்க, பேசாம வேலையை பாருங்க. ஓஹோ, சரி, சந்தர்ப்பம் வரும்போது நீ தெரிஞ்சுக்கிற. நீ படு. சரியா போம் மச்சான். அவகிட்ட நீ அடி வாங்கிட்டு வந்தியே தவிர அவன் மனசை நீ சரியா தெரிஞ்சுக்கிட்டியா? என்னத்த தெரிஞ்சுக்கிடுறது? அவ என்ன பரிபூர்ணமா வெறுக்கிறா. விடு, வெறுக்கிறது என்ன, ஆளை வச்சு நொறுக்கிறா. கொஞ்ச நஞ்ச இருந்த ஹோப்பும் இப்ப போயிடுச்சு. அவ முன்னால போய் இனிமே நான் எப்படி நிமிர்ந்து நிக்க போறேனோ தெரியல. பேசாம நான் நிமிர்ந்து விட்டுறேன். நான் மச்சான், இன்னொரு ஐடியா இருக்கு. அப்பா, ஐடியாவா? அப்பா, ஐடியா மாஸ்டர். உன் ஐடியாவே இனிமே என் உடம்பு தாக்காது. என்ன நீ அப்படி நினைச்சிட்ட? சுப்பிரமணியர் இருக்காருல்ல, பள்ளியா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எத்தனை விதமான வேஷம் போட்டு பண்ணிட்டு போறாரு. ஒவ்வொருத்தன் உயிரை விட்டுருக்கான் தெரியுமா? ஒன்ன உதைச்சுதான் நினைச்சிருக்கிறா. நீ சந்தோஷப்படு, பாராட்டு. அவன் மனசுல பொறாமையை கலப்பி விடு. எப்படி? இன்னொரு பொண்ண புட்டி அவகிட்ட காதலா இருக்கிற மாதிரி நடி. இந்த பொண்ணை ஆளை விரட்டுது, இன்னொரு பொண்ணுக்கு நான் எங்க போவேன்? ஐயோ, உனக்கு யோசனை சொல்லி கொடுக்கறதுக்குள்ளார என் மண்டை உருளுது. காதை கொடு, காதை கொடு. என்ன பாணி? கொண்டா, பரவாயில்ல கொண்டா. வந்து தனிச்சு எடுத்துட்டு போமா. என்ன மயில் தொகையா இப்படி தூக்கிட்டு போற? என்னையா பாக்குற? வேற நேரம் கிடையாது. இந்த ஒன்றையா கொடு. அட ராமச்சந்திரா, நான் இதை வாங்க வரலம்மா. நான் ஒரு செய்தி பேசணும். என்கிட்ட என்ன செய்தி பேச போற? அது கொஞ்சம் தனி. ஆமா, இது என்ன வேலை சொன்னம்மா? எந்த உள்ள வீட்டுல குழந்தைங்க அழுது, அதை போய் கவனி. இவர் இன்னுமா பேசணுமா? என்னன்னு கவனி. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், நீ போ வீட்டுக்கு. அது என்னையா? ஒண்ணு இல்ல, இதெல்லாம் எண்ணி வச்சு கட்டுறதா இல்ல அள்ளி வச்சு கட்டுறதான்னு கேட்கலான்னு ஆரம்பிச்சேன். அதெல்லாம் உன் வீட்டுல போய் எண்ணி பாரு. எனக்கு வேணாம். எனக்கு என்னத்துக்கு இரியா? இனிமே உன் வீட்டுல கொண்டு போய் நல்லா எண்ணி பாரு. போயா? என்ன சீக்கிரம் வியாபாரத்தை பண்ணிட்டு போயிட்டான். எவ்வளவு பேர் கடை வச்சிருக்காங்களே, இவ்வளவு யோசனை தெரியுதா? பாக்கெட்டே எடுத்துட்டு போயிட்டானே. சாம்பார் ஓடமா, சாம்பார் ஓடமா. ஊமை மட்டும் இல்லையா, காது செவிடு. சரி, காது கொடுத்துட்டு போமா காசு.